நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டுள்ள சசிகாந்த் செந்திலை காங்கிரஸ் கண்டுகொள்ளவில்லை என ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம் சுப்புராமன், விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் சசிகாந்த் செந்தில். இவர் முன்னாள் IAS அதிகாரி ஆவார். இவர் அந்த பதவியை துறந்துவிட்டு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு நபராக இருக்கிறார். இவர் அண்மையில் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய அந்த கல்வி நிதி சம்க்ரா சிக்ஷா அபியான் அந்த கல்வி நிதியை முறையாக வழங்கவில்லை. உடனடியாக அந்த நிதியை வழங்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவருக்கு கூட தெரியாமல் இவர் உடனடியாக அந்த உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார். இவர் கடந்த வெள்ளிக்கிழமை அந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய நிலையில் நேற்று இரவு அவருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு திருவள்ளூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக அவர் தற்பொழுது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சற்று முன்பாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சையானது கொடுத்து வருகிறார்கள். இது குறித்து நேற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரிடம் செய்தியாளர்கள் கேட்டபொழுது என்ன சொல்கிறார் என்றால், ராகுல் காந்தி பீகாரில் நடத்தக்கூடிய அந்த வாக்கு திருத்துக்கு எதிரான அந்த பேரணியை மடைமாற்றும் விதமாக சசிகாந்த் செந்திலின் இந்த உண்ணாவிரத போராட்டம் அமைந்திருக்கிறது. அதனால் அவர் உடனடியாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று ஒரு மாநில தலைவர், அதே போல அந்த கட்சியினுடைய MP உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறார். அவருக்கு எதிராகவே இந்த கருத்தை தெரிவித்ததாக காங்கிரஸ் கட்சியின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அவருக்கு நேரில் சென்று ஆதரவு கொடுக்காமல் இருந்தாலும் கூட சமூக வலைதளம் மூலமாக கூட பல்வேறு தலைவர்கள் ஆதரவு கொடுப்பார்கள். பல கட்சிகளில் நாம் இதை பார்த்திருக்கிறோம். ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை சசிகாந்த் செந்திலுக்கு நேரிலோ அல்லது சமூக வலைதளம் மூலமாகவோ எந்த ஒரு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர்களோ அல்லது முன்னாள் மாநில தலைவர்கள், நிர்வாகிகள் என யாருமே சசிகாந்த் செந்திலை கண்டுகொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது சசிகாந்த் செந்தில் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் இணக்கமாக இல்லை. அதே போல அவர் மேலிட தொடர்புகளை அதிகமாக வைத்திருக்கிறார். மேலிடத்திலே அதிக தகவல்களை பரிமாறுகிறார். அவர்களுடனே அவர் பேசி வருகிறார். அதனால் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் இணக்கமான சூழல் இல்லை என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக மாநில தலைவருக்கும் சசிகாந்த் செந்திலுக்குமே இணக்கமான சூழல் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக செல்வ பெருந்தகை மாற்றப்படுகிறார் என்று ஒரு தகவல் பரவியது. அதற்கு சசிகாந்த் செந்தில் பொருத்தமாக இருப்பார், அவர்தான் அடுத்த மாநில தலைவராக வரப்போகிறார் என்று சொல்லப்பட்டது. இந்த நிலையில் தான் அவர்களுக்கு இருவருக்குமான அந்த சூழல் என்பது இணக்கம் இல்லாமலே இருந்து வந்தது. இதன் காரணமாகவும் அவர் யாருக்குமே தெரியாமல் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார். அதே போல சசிகாந்த் செந்திலை பொறுத்தவரை அவருக்கும் மாநில தலைவர் பதவி மேல் ஒரு கண் இருக்கிறது. அதை வைத்து அவர் அந்த உண்ணாவிரத போராட்டத்தையும் தொடங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக நாம் இந்த ஒரு சூழலில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினால் மாநில தலைவர் பதவிக்கு தான் குறிவைத்துக் வரக்கூடிய நிலையில் இது நமக்கு கூடுதல் பலமாக அமையும் என்றும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இவர் ராகுல் காந்தி மூலமாக நேரடியாக அரசியலுக்கு வந்தவர். அதனால் இது நமக்கு பலமாக இருக்கும் என்றும் சொல்கிறார். அதே போல ராகுல் காந்தியே இவருக்கு போன் செய்து அதாவது இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவை தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தான் சசிகாந்த் செந்திலுடைய இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு இதுவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த எந்த ஒரு நிர்வாகிகளும் நேரில் சென்று அந்த ஆதரவு என்பது கொடுக்கவில்லை. அதே போல மக்கள் போராட்டத்திற்கு பல்வேறு கட்சிகள் ஈடுபட்டிருக்கிறது. பல்வேறு கட்சிகள் மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடி இருக்கிறது. ஒரு பகுதியில் ஒரு மாவட்ட செயலாளர் போராட்டம் நடத்துகிறது என்றால் அந்த பகுதிக்கு உட்பட்ட மற்ற மாவட்ட தலைவர்களோ மாவட்ட செயலாளர்களோ நேரில் சென்று ஆதரவு கொடுப்பார்கள். இந்த போராட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் எங்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் எடுத்து செல்வோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் பாரம்பரியமான கட்சி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு நபராக இருக்கக்கூடிய சசிகாந்த் செந்தில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் யாருமே அவரை கண்டுகொள்ளவில்லை. அவர் தன் தொகுதிக்காக போராடவில்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் அதே போல தமிழ்நாட்டு மாணவர்களுக்காகவும் தான் அவர் போராடுகிறார். மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த கல்வி நிதியை உடனடியாக மத்திய அரசு வழங்க வேண்டும், எங்களுடைய மாணவர்கள் படிப்பு முக்கியம் என்று சொல்லி தமிழ்நாட்டுக்காக போராடக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கண்டுகொள்ளாமல் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது என்றுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய வட்டாரங்களே சொல்கின்றன. இந்த நிலையில் அவர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சையானது கொடுக்கப்பட்டு வருகிறது. செல்வ பெருந்தகை தரப்பிலிருந்து கூட அதாவது மாநில தலைவரிடம் அவர் அனுமதி வாங்காமல் இப்படி ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அவர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை உடனடியாக கைவிட்டு வீடு திரும்ப வேண்டும் என்று
சொல்லியிருக்கிறார்கள். தற்போது வரை அவரை எந்தவித ஒரு தலைவர்களும் நேரில் சென்று சந்தித்து அந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கோ அல்லது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நிலையில் அதற்கோ யாருமே ஆதரவு தெரிவிக்கவில்லை. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், அவர் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகியிடம் இணக்கமாக இல்லை. அதே போல இங்க இருக்கக்கூடிய ஒரு வட்ட செயலாளர் கூட அவர் இணக்கமாக இல்லை என்று தான் சொல்கிறார்கள். இதன் காரணமாக தான் யாருமே அவரை சென்று பார்க்கவில்லை. இந்த நிலையில் செல்வ பெருந்தகைக்கும் சசிகாந்த் செந்திலுக்கும் அந்த மாநில தலைவர் பதவியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோஷ்டி பூசல், இதன் காரணமாக தான் இந்த ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் சசிகாந்த் செந்திலுக்கு யாருமே ஆதரவு கொடுக்காத நிலை நீடித்து வருவதாக சொல்லப்படுகிறது. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.